170 ப்ளஸ் கட் ஆஃப் 170க்கு மேலே நீங்கள் கட் ஆஃப் எடுத்துட்டு ரவுண்ட் 2ல சாய்ஸ் ஃபில் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, வெள்ளூர், தர்மபுரி இந்த மாதிரியான ரீஜனில் பெஸ்ட் சாய்ஸஸ் என்னென்ன அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ கவனமாக கேளுங்க, இது உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ காலேஜ் கோடெல்லாம் லெஃப்ட் சைடில் நான் போட்டிருக்கேன் உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு. நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன சாய்ஸஸ் உங்களுக்கு 170க்கு மேலே கட் ஆஃப் இருக்கும்போது இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் வேலம்மாள் காலேஜ், தியாகராஜர் காலேஜ், பிஎஸ்என்ஏ, மெப்கோ இது நாலும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு இருக்கும். நீங்கள் வந்து பெஸ்ட்டாக நீங்கள் வந்து தியாகராஜர் ட்ரை பண்ணுங்க. அது கிடைக்கலனா மெஃப்கோ கிடைக்கலனா பிஎஸ்என்ஏ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணுறது ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும். நான் இந்த ஆப்ஷன் நான் சொல்கிறேன். வேலம்மாள் காலேஜில் வந்து மதுரையில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்கும். வேலம்மாள் மதுரையில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் உங்களுக்கு இருக்கும். தியாகராஜர் காலேஜில் சிவில் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் ப்ரோக்ராம் உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்குறது பிஎஸ்என்ஏ காலேஜ், திண்டுக்கல் பிஎஸ்என்ஏ காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் உங்களுக்கு சாய்ஸ்க்கு இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்குறது வேலம்மாளில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். பிஎஸ்என்ஏ திண்டுக்கல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ மெஃப்கோலா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது ஒன் ஆஃப் த குட் சாய்ஸு. நீங்கள் வந்து மதுரையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மதுரை, விருதுநகர், சிவகாசி இந்த பக்கம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட் சாய்ஸ் இது மெஃப்கோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ உங்களுக்கு தெரியும் மெஃப்கோ இஸ் வெரி 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 சேஃப் காலேஜ் ஃபார் கேர்ள்ஸு. அவங்களுடைய டிசிப்ளைன்டு கேம்பஸ் வந்து ரொம்ப அகடமிக்கலி எல்லாருமே நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் மெஃப்கோ நீங்கள் மிஸ் பண்ண வேணாம். மெஃப்கோவில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் நீங்கள் சூஸ் பண்ணலாம். மெஃப்கோவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதோட கோடு 4960. அடுத்து கவர்மெண்ட் காலேஜ், உங்களால் வருஷத்துக்கு 1 லட்சத்துக்குள்ளே தான் செலவு பண்ண முடியும், ஹாஸ்டலில் வேறு படிக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் காரைக்குடி. இந்த காலேஜ் பேர் வந்து அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதில் சிவில் இன்ஜினியரிங் உங்களுக்கு இருக்கும். இந்த கட் ஆஃப்க்கு நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். பிஎஸ்என்ஏ காலேஜில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி திண்டுக்கல்ல. மெஃப்கோ கிடைக்கலன்னா நீங்கள் வந்து பிஎஸ்என்ஏ சூஸ் பண்ணுங்கள். பிஎஸ்என்ஏல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை, எகெயின் லோ ஃபீஸ், வருஷத்துக்கு 30,000 தான் டியூஷன் ஃபீஸு. ஹாஸ்டல் ஃபீஸு 1 லட்சத்துக்குள்ளே நீங்கள் முடிக்கணும்னா மதுரையில் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் எடுக்கலாம். நீங்கள் டே ஸ்காலராக போனீங்கன்னா 30,000 முடிஞ்சிடும் வருஷத்துக்கு ஃபீஸு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, நீங்கள் சூஸ் பண்ணலாம். பிஎஸ்என்ஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ், அகெயின் நீங்கள் சாய்ஸில் போடலாம். பிஎஸ்என்ஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைஸ் இன் சைபர் செக்யூரிட்டி. அடுத்து பிஎஸ்என்ஏ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். எஸ்ஆர்எம் மதுரை, அது வந்து மதுரை இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியை வந்து இப்போ எஸ்ஆர்எம் மதுரை காலேஜ்னு சொல்கிறாங்க. இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட நீங்கள் சாய்ஸில் வைக்கலாம். மதுரை ரீஜனாக இருந்தால் மெஃப்கோ, பிஎஸ்என்ஏ, வேலம்மாள், எஸ்ஆர்எம் மதுரை, யூனிவர்சிட்டி காலேஜ் மதுரை, அதுக்கப்புறம் காரைக்குடியில் இருக்க அழகப்பா செட்டியார் காலேஜ், இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம திருச்சிக்கு போகிறோம். திருச்சி ரீஜனில் கவர்மெண்ட் காலேஜ் திருச்சி, இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது, நீங்கள் சாய்ஸில் போட்டு ட்ரை பண்ணலாம். கவர்மெண்ட் காலேஜ் தஞ்சாவூர்லேயும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சான்ஸ் இருக்குது. யூனிவர்சிட்டி காலேஜ் திருச்சியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் நீங்கள் வந்து இந்த 170 ப்ளஸ் கட் ஆஃப்க்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து எம் குமாரசாமி, கரூரில் இருக்க எம் குமாரசாமி காலேஜ், கரூர் நியர்பை பீப்புளுக்கு இந்த சாய்ஸ் நல்ல சாய்ஸாக இருக்கும். இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். அடுத்து சாரநாதன் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி இதெல்லாம் நீங்கள் சாய்ஸில் போடலாம். திருச்சியில் நீங்கள் இருக்கீங்கன்னா சாரநாதனில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி எல்லாம் உங்களுக்கு சாய்ஸில் இருக்கும். கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது திருச்சியில் இருக்க சமயபுரத்தில் இருக்க கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. யூனிவர்சிட்டி காலேஜ் திருச்சியில் ஐடி, சாரநாதன் காலேஜ் திருச்சியில் ஐடி, கவர்மெண்ட் காலேஜ் ஸ்ரீரங்கத்தில் இசியும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 170க்கு மேலே உள்ள கட் ஆஃப்க்கு கவர்மெண்ட் காலேஜ் ஸ்ரீரங்கத்தில், அதாவது திருச்சி கவர்மெண்ட் காலேஜ் திருச்சியில்
எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கிடைக்கும். திருச்சியில உங்களுக்கு இதுதான் நல்ல ஆப்ஷன். அதாவது சாரநாதன் கவர்மெண்ட் காலேஜ்னா கவர்மெண்ட் காலேஜ் திருச்சி இருக்கு, யுனிவர்சிட்டி காலேஜ் திருச்சி இருக்கு. இது 2ம் கம்மியான ஃபீஸ்ல படிக்கணும்னா, அதுக்கப்புறம் சாரநாதனும், கே. ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதெல்லாம் நீங்க சூஸ் பண்ணலாம். அடுத்ததா நம்ம பார்க்குறது திருநெல்வேலி ரீஜன். திருநெல்வேலியில நீங்க 170க்கு மேல கட் ஆஃப் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கான காலேஜ் வந்து நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் வந்து கோவில்பட்டியில இருக்கு. ஸோ கோவில்பட்டி உங்கள அப்ரோச்சபிலிட்டி பார்த்து நீங்க சூஸ் பண்ணுங்க. கோவில்பட்டியில் நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் 4962 அதில் வந்து இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். லோ ஃபீஸ் கம்மியான ஃபீஸ்க்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் திருநெல்வேலியில் ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் கிடைக்கும். அடுத்து சென்ட் சேவியர்ஸ் கேத்தலிக் காலேஜ் நாகர்கோவில், அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ். நாகர்கோவில் கன்னியாகுமரி மக்கள் வந்து சென்ட் சேவியர்ஸ் கேத்தலிக் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேரலாம். ஏன்னா இந்த ரீஜன் இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி படித்தாலும் இதோட ரொம்ப ஹைஃபை காலேஜஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதோட உங்கள் ரீஜன் பக்கத்தில் இருக்க காலேஜில் படிச்சுட்டு நீங்கள் உங்கள் ஸ்கில்லை வளர்த்துக்கிறது முக்கியம். ஸோ இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நீங்கள் ஆன்லைன் ரிசோர்ஸ்லேயே நிறைய வந்து ஸ்கில் டெவலப் பண்ணலாம். ஸோ அதனால உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டு பக்கத்துலேயே உள்ளதை சூஸ் பண்ணுறது நல்ல ஆப்ஷன் தான். அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இதுவும் ஒரு லோ ஃபீஸ் ஆப்ஷன். கம்மியான ஃபீஸில் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் திருநெல்வேலியிலேருந்து படிக்கணும்னா உங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், அதாவது கோவில்பட்டியில் இருக்குது. இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். யூனிவர்சிட்டி காலேஜ் நாகர்கோவிலில் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னா உங்களுக்கு திருநெல்வேலி யூனிவர்சிட்டி கேம்பஸ்லேயும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, யூனிவர்சிட்டி காலேஜ் நாகர்கோவில்லையும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. வெறும் 30,000 தான் ஆனுவல் ஃபீஸு, வருஷத்துக்கு 30,000 தான் ஃபீஸு ப்ளஸ் ஹாஸ்டல். அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் திருநெல்வேலியில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். கவர்மெண்ட் காலேஜ் போடி தேனி, அதாவது போடி நாயக்கநல்லூர் தேனி டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் நீங்கள் சாய்ஸில் வைக்கலாம் இந்த கட் ஆஃப் ரேஞ்சில். ஸோ நம்ம திருநெல்வேலி பார்த்துட்டோம். திருநெல்வேலியில் நீங்கள் லோ ஃபீஸ் ஆப்ஷனுக்கு வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ் திருநெல்வேலி இருக்குது. அடுத்து வந்து யூனிவர்சிட்டி நாகர்கோவிலில் வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் நாகர்கோவில் இருக்குது. அதோட ப்ரீமியம் காலேஜ் ப்ரைவேட் காலேஜ்னா நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ், சென்ட் சேவியர்ஸ் கேத்தலிக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோவில். இதெல்லாம் உங்களுக்கு இருக்க சாய்ஸாக இருக்குது. நீங்கள் இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுறது நல்லதாக இருக்கும். அடுத்து வெள்ளூர் போகிறோம். வெள்ளூரில் வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு சீட் கிடைக்கும். அதாவது கவர்மெண்ட் காலேஜ் வெள்ளூர், அது தந்தை பெரியார் கவர்மெண்ட் காலேஜ்னு சொல்லுவாங்க. இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசிஇ உங்களுக்கு கிடைக்கும் இந்த கட் ஆஃப் ரேஞ்சில். ஸோ உங்களுக்கு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் படிக்க முடியும். நீங்கள் வெள்ளூர் ரீஜனில் இருக்கீங்கன்னா, இல்லைனா நீங்கள் வந்து இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும்னா இந்த காலேஜையும் நீங்கள் ஒரு லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்குறது தருமபுரி. ஸோ தருமபுரியில் என்னென்ன சாய்ஸஸ் இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ கவர்மெண்ட் காலேஜ் பர்கூரில் இசிஇ, கவர்மெண்ட் காலேஜ் தருமபுரி இல்லை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், கவர்மெண்ட் காலேஜ் தருமபுரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ரெண்டுமே கவர்மெண்ட் காலேஜ் தான், உங்களுக்கு தெரியும். 1 லேக்குள்ளேயே 80,000க்குள்ளே எல்லாம் முடிச்சிட முடியும். கவர்மெண்ட் காலேஜ் பர்கூரில் ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், கவர்மெண்ட் காலேஜ் தருமபுரியில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ நீங்கள் பர்கூர் ஃபஸ்ட்டு எய்ம் பண்ணலாம். பர்கூர் கிடைக்கலன்னா தருமபுரியை நீங்கள் எய்ம் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை கரெக்டாக சாய்ஸ் லிஸ்ட்டில் போட்டு எடுத்துக்கங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். கரெக்டான சாய்ஸ் போட்டு கரெக்டான கரியர் அமைச்சுக்குங்க. ஆல் தி பெஸ்ட். பாய்.